1949 டிசம்பர் 22 இரவு. அயோத்தி நகரம் அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறது. அபிராம் தாசு எனும் சந்நியாசியின் தலைமையில் ஒரு சிறு கும்பல் பாபர் மசூதியினுள் அத்துமீறி நுழைய முற்படுகிறது. அபிராம் தாசு ஒரு சிறு ராமர் சிலையை தன் மார்போடு அணைத்திருக்கிறார். பாபர் மசூதியின் தொழுகை அழைப்பாளரான முகமது இஸ்மாயில் விபரீதத்தை உணர்ந்து அவர்களை தடுக்க முனைகிறார். அவர்கள் வெறிகொண்டு தாக்குகிறார்கள். இஸ்மாயில் உயிருக்கு பயந்து தப்பி ஓடுகிறார். தப்பி ஓடும் இஸ்மாயிலுக்கு ஒரு விடயம் உறுதியாகிறது. இனிவரும் காலம் மிகவும் மோசமானதாக இருக்கப் போகிறது. இனி பாபர் மசூதி முன்பு போல் இருக்கப் போவதில்லை. இந்திய வரலாற்றில் கருப்பு பக்கமாகவும் கசப்பான நிகழ்வாகவும் மாற்றப்பட்ட அயோத்தி பிரச்சினையின் முக்கிய விதை விதைக்கப்பட்டது அந்த இரவில்தான். ஆனால் RSSின் துணைப்பிரிவான இந்து மகாசபையின் நேர்த்தியான திட்டத்தால் அந்த இரவும் அந்த சம்பவமும் கமுக்கமாக மறைக்கப்பட்டது. சமீபத்தில் டில்லியைச் சேர்ந்த பத்திரிகையாளர்களான கிருஷ்ண ஜா மற்றும் திரேந்திர ஜா ஆகியோர் இணைந்து தொடர்ச்சியாக முயற்சி செய்து அயோத்தியில் மசூதியை கைப்பற்ற முனைந்த அந்த இரவின் ரகசியங்களை வெளிக்கொண்டு வந்துள்ளனர். பார்ப்பன இந்து மதவெளி அடிப்படையிலான செயல்திட்டம் கொண்ட இந்து மகாசபையின் திட்டம், அதற்கு உதவி புரிந்த காங்கிரசு வலதுசாரிகள், இந்து வெறி அதிகாரிகள், வாய்ச்சொல்லில் மட்டும் மதசார்பின்மையை பேசி வந்த இந்திய அரசின் கையாலாகாத்தனம் என அனைத்தையும் அம்பலப்படுத்தியிருக்கும் புத்தகம்தான் அயோத்தியின் இருண்ட இரவு. காலை 9 மணி 23 டிசம்பர் 1949. உத்தரப்பிரதேச மாநிலம் பைசாபாத் மாவட்டத்தில் உள்ள அயோத்தி நகர காவல் நிலையத்தில் பொறுப்பில் இருந்த பண்டிட் ராம் தியோ துபே என்பவர் அபிராம் தாசு, ராம் சகல் தாசு, சுதர்சன் தாசு மற்றும் அடையாளம் தெரியாத 60 பேர் மீது இந்திய தண்டனை சட்டப்பிரிவு 147, 448, 295 ஆகியவற்றின் கீழ் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்கிறார். இதோ அந்த முதல் தகவல் அறிக்கையின் சுருக்கம். காலை 7 மணி அளவில் ராம் தியோ துபே என்கிற நான் ஜன்மபூமியை அடைந்தபோது அங்கிருந்த மாதா பிரசாத் என்கிற காவலர் மூலம் தெரிந்து கொண்டது என்னவெனில், சுமார் 50 முதல் 60 பேர் வரை கொண்ட ஒரு கும்பல் பாபர் மசூதியினுள் பூட்டை உடைத்து அத்துமீறி நுழைந்து ஒரு ராமர் சிலையை வைத்துள்ளனர். அதோடு மசூதியின் சுவற்றில் காவி மற்றும் மஞ்சள் நிறத்தில் ராமர், சீதை, அனுமான் படங்களை வரைந்துள்ளனர். அப்பொழுது அங்கு காவலுக்கிருந்த ஹன்ஸ் ராஜ் என்னும் காவலர் தடுத்தும் யாரும் அவரை பொருட்படுத்தவில்லை. இந்த குற்றத்தை செய்தவர்கள் அபிராம் தாசு, ராம் சகல் தாசு, சுதர்சன் தாசு இன்னும் அடையாளம் தெரியாத 50 முதல் 60 பேர். இவர்கள் மசூதியினுள் அத்துமீறி நுழைந்து அங்கு ராமர் சிலையை வைத்து கலகம் செய்துள்ளனர். அங்கு பொறுப்பில் இருந்த அதிகாரிகளும் பொதுமக்களும் இதை நேரில் கண்டுள்ளனர். அவர்கள் உதவியுடன் இவை அனைத்தும் விசாரிக்கப்பட்டு உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று முதல் தகவல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளனர். 1992 பாபர் மசூதி இடிக்கப்பட்டதற்கு முன்பிருந்தே 2 பொய்தலை பாஜக தொடர்ந்து சொல்லி வருகிறது. ஒன்று, பாபர் மசூதியில் எப்போதுமே தொழுகை ஏதும் நடைபெற்றதில்லை. இரண்டாவது, மசூதியினுள் ராமர் சிலை தன் பிறப்பிடத்தில் சுயம்புவாக தோன்றியது. இந்த 2 பொய்களும் எப்படி திட்டமிட்டு இந்து மகாசபையினரால் உருவாக்கப்பட்டன என்பதையும் அவை எப்படி சிறுபான்மை மக்களுக்கு எதிரான பிரச்சாரமாக மாற்றப்பட்டன என்பதையும் புத்தகம் தெளிவாகவும் ஆதாரங்களுடனும் விவரிக்கிறது. 1947ஆம் ஆண்டு நடந்த இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையைத் தொடர்ந்து பெரிய அளவில் கலவரங்கள் நாடு முழுவதும் வெடித்தன. மத வெறியர்களால் இந்துக்களும் முஸ்லிம்களும் பெருமளவில் கொன்று குவிக்கப்பட்டனர். இந்து ராஷ்டிரத்தை தம் கனவாகவும் இந்துக்கள் அல்லாத பிற மதத்தினரை அடிமைகளாக்கும் பாசிச திட்டத்துடனும் செயல்படத் தொடங்கிய RSS, இந்து மகாசபை போன்ற அமைப்புகள் இந்த கலவரங்களை பயன்படுத்திக் கொள்ள முனைந்தனர். இதன் ஒரு பகுதியாக அவர்கள் காந்தியை கொலை செய்துவிட்டு பெரிய சிக்கலில் மாட்டிக்கொண்டார்கள். காந்தி கொலையானது பெரும்பான்மை இந்துக்களிடமிருந்தே RSS மற்றும் இந்து மகாசபையை தனிமைப்படுத்தியது. கூடவே இந்திய அரசு இவர்களை தடை செய்தது. இந்து மகாசபையோ அரசியல் திட்டத்தை கைவிட்டதாக சொல்லிக் கொண்டு தன்னை இந்துக்களின் கலாச்சார அமைப்பாக வெளியில் காட்டிக்கொண்டது. இவர்களின் ஞானகுரு சாவர்கர் கைது செய்யப்பட்டார். எனினும் போதுமான ஆதாரங்கள் இல்லாததால் சாவர்கர் விடுதலை அடையவே RSS மீதான தடை 1949இல் விலக்கிக் கொள்ளப்பட்டது. காங்கிரஸில் இருந்த பல வலதுசாரிகள் இந்து மகாசபையில் முக்கிய பொறுப்புகள் வகித்தனர். 1947ஆம் ஆண்டு பல்ராம்பூர் அரசர் ஒரு யாகம் நடத்தினார். அதற்கு தன் உச்ச நண்பர்களான பைசாபாத் மாவட்ட நீதிபதி நாயர், இந்து மகாசபையின் உத்தரப்பிரதேச தலைவரான திக் விஜய்நாத் ஆகியோரை அழைத்திருந்தார். அப்பொழுது நாயரிடமும் மன்னரிடமும் சாவர்கரின் ஒரு திட்டத்தை திக் விஜய்நாத் விவரித்தார். இந்தியாவில் அந்நியர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள இந்து கோவில்களை மீட்பது, இதன் மூலம் மக்கள் மத்தியில் தாங்கள் வளர்வது, அயோத்தியில் ராமர் கோவில், வாரணாசியில் காசி விஸ்வநாதர் கோவில், மதுராவில் கிருஷ்ணர் கோவில் கட்டுவது ஆகிய திட்டங்களை எப்படி நிறைவேற்ற வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று விரிவாக விளக்கினார் திக் விஜய்நாத். இந்த திட்டம் நிறைவேற தான் எந்தவிதமான தியாகமும் செய்ய தயாராக இருப்பதாக நாயர் வாக்கு கொடுத்தார். காந்தி கொலை வழக்கில் விடுதலையான பிறகு 1949 மே மாதம் இயக்கத்தின் வளர்ச்சிக்கு உடனடியாக செய்ய வேண்டியவற்றை பற்றி சாவர்கரும் இந்து மகாசபையினரும் சேர்ந்து திட்டமிடத் தொடங்கினர். அயோத்தியின் ராமர் கோவில் அவர்களுக்கு ஒரு பெரும் புதையலாக காட்சியளித்தது. அயோத்தியை மையமாக கொண்ட ராமாயண மகாசபை உருவாக்கப்பட்டது. அதற்கு பொறுப்பாளராக மகாசபையின் நகர தலைவர் ராமச்சந்திர தாசு பரமஹம்சு நியமிக்கப்பட்டார். பரமஹம்சு இந்த திட்டத்திற்கு 2 பேரை தன் கூட்டாளிகளாக இருந்தவர்களில் தேர்ந்தெடுத்தார். ஒருவர் சந்நியாசி,
அபிராம் தாசு, மற்றொருவர் அச்சக உரிமையாளரும் பைசாபாத் மாவட்ட செயலாளருமான கோபால் சிங் விஸ்ராத். இன்னொரு புறம் பைசாபாத் மாவட்ட நீதிபதி நாயருடன் அயோத்தி நகர நீதிபதியும் நாயரின் சீடருமான இந்து மகாசபையின் ஆதரவாளர் குருதத் சிங் என்பவரும் இந்த திட்டத்தில் மறைமுகமாக பங்கேற்றனர். அபிராம் தாசு ஒரு சந்நியாசி. அவரின் உண்மையான பெயர் அபிநந்தன் மிஸ்ரா. பீகாரில் உள்ள ரஹரி கிராமத்தைச் சேர்ந்தவர். குடும்ப ஏழ்மை அபிநந்தனை நாடோடியாக்கியது. அவரின் குடும்ப தொழிலான அர்ச்சகர் பணி சில இடங்களில் அவருக்கு உணவளித்தாலும் பிளேக் நோய் பரவல் அவரை பரதேசியாக அயோத்திக்கு அழைத்து வந்தது. அங்கு அனுமான் கோவிலைச் சேர்ந்த துறவி சராயுதாஸின் சீடரானார் அபிநந்தன் மிஸ்ரா. சராயுதாசு மறைவுக்கு பிறகு அனுமான் கோவிலுக்கு அபிநந்தன் மிஸ்ரா பொறுப்பாளரானார். சந்நியாசியாகிவிட்ட பின் தன் பூர்வீக பெயரை துறந்தார். அபிநந்தன் மிஸ்ரா அபிராம் தாசு ஆனார். ஆனால் துறவிக்கான நடைமுறைகளை மீறி தன் உறவினர்களை அயோத்திக்கு அழைத்து வந்து அவர்களுக்கு பல உதவிகள் புரிந்தார். அவர்களுடனான குடும்ப உறவுகளை தொடர்ச்சியாக பேணி வந்தார். அபிராம் தாசுக்கு அரசியல் மீது ஒரு விதமான ஈர்ப்பு இருந்தது. அது தனது மடத்தின் சொத்துக்களை பாதுகாக்கும் கவசம் என்பதும் அவருக்கு புரிந்தது. கூடவே இஸ்லாமியர்கள் மீது நஞ்சு கக்கும் அளவுக்கு அவருக்கு இந்து மகாசபையுடன் நெருக்கம் வளர்ந்தது. அதன் ஒரு பகுதியாக பாபர் மசூதியை ஆக்கிரமிக்கும் திட்டத்தில் ஆர்வமுடன் பங்கேற்றார். பாபர் மசூதி அருகில் சுமார் 50 அடி தொலைவில் ஒரு ராமர் கோவில் இருந்தது. பாபர் மசூதியில் தொழுகை அழைப்பாளரான முகமது இஸ்மாயிலும் ராமர் கோவில் அர்ச்சகர்களும் பரஸ்பரம் நல்லுறவையே பேணி வந்தனர். 18ஆம் நூற்றாண்டில் அயோத்தியில் இருந்த துறவிகளிடையே சில பிரிவுகள் இருந்தன. அவற்றில் முக்கியமான வகைகள் நிர்மோகி அகோரி, நிர்வாண அகோரி. அபிராம் தாசு என்பவரோ நிர்வாண அகோரி பிரிவைச் சேர்ந்தவர். நிர்வாண அகோரிகள் இயல்பில் ஒரு ரவுடிகளைப் போன்ற துறவிகள் குழு. இவர்கள் அயோத்தியில் பலமாக இருந்த சைவ துறவிகளை அடித்து துரத்திவிட்டு ஆஞ்சநேயர் கோவிலை கைப்பற்றி அதன் நிலங்களையும் உண்டியல் காணிக்கை பணத்தையும் அனுபவிக்க துவங்கினர். இன்னொரு பிரிவினர் நிர்மோகி அகோரி. இவர்கள் பாபர் மசூதி அருகிலிருந்த ராமர் கோவிலை நிர்வகித்து வருவதோடு அதன் காணிக்கைகளையும் அனுபவித்து வந்தனர். அபிராம் தாசு பாபர் மசூதியை கைப்பற்றும் இந்த திட்டத்தில் ஆர்வமாக இருந்ததுக்கு 2 காரணங்கள் இருந்தன. ஒன்று, பாபர் மசூதியை கைப்பற்றுவதன் மூலம் அதன் அருகிலுள்ள ராமர் கோவிலை தன் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்து நிர்மோகி அகோரிகளை ஒன்றுமில்லாதவர்களாக்குவதும். இரண்டாவது, ராம ஜன்மபூமியின் காவலர் என்ற புகழை பெறுவதும். இப்படி சாமியார் குழுக்களுக்கு இடையே இருந்த சொத்துச் சண்டைகளும் கட்டை பஞ்சாயத்தும் பாபர் மசூதி பிரச்சினைக்கு ஒரு காரணமாக அமைந்தது. இந்து மகாசபையும் ராமாயண மகாசபையும் அயோத்தியில் பல நிகழ்வுகள், திருவிழாக்கள், பூஜைகள் ஆகியவற்றை தொடர்ச்சியாக நடத்தினர். பாரம்பரியமாக அயோத்தியின் துறவிகள் ராமர் பிறந்த தினமான ராமநவமியை கொண்டாடுவார்கள். ராமர் திருமணத்தை கண்டுகொள்ள மாட்டார்கள். சீதை பெண் என்பதனால் ஆண் துறவிகள் அவளை வணங்கக்கூடாது என்ற ஆணாதிக்க சிந்தனை உடையவர்களாக இருந்தனர். ஆனால் 1949ஆம் ஆண்டு ராமரத திருமண நாள் உள்ளிட்ட அனைத்து விழாக்களும் அயோத்தியில் வலிந்து நடத்தப்பட்டன. மசூதியை கைப்பற்றும் நடவடிக்கைகளுக்கு முன்னதாக மசூதிக்கு போகும் வழிகளில் வசித்த இஸ்லாமியர்கள் வம்படியா சந்தைக்கு இழுக்கப்பட்டனர். மசூதி அருகிலிருந்த இஸ்லாமியர்களின் மயானம் கைப்பற்றப்பட்டு அது தோண்டி சுத்தம் செய்யப்பட்டது. இஸ்லாமியர்களின் பிணங்களை அங்கு புதைக்க விடாமல் தடுத்து பக்கத்து கிராமங்களுக்கு எடுத்துச் செல்லுமாறு நற்பந்திக்கப்பட்டனர். இது பற்றி நகர நீதிபதிக்கும் மாவட்ட நீதிபதிக்கும் புகார்கள் தரப்பட்டன. இந்து மகாசபையின் தீவிர ஆதரவாளர்களான நீதிபதிகள் இருவரும் புகார்களை குப்பை தொண்டியில் வீசி எறிந்தனர். இதனால் பாபர் மசூதியை காப்பாற்றும் இஸ்லாமியர்களின் முயற்சிகள் அனைத்தும் விழலுக்கிரைத்த நீராக ஆகியது. அப்போதைய உத்தரப்பிரதேச முதல்வராக இருந்த கோவிந்த் வல்லப பந்த் தீவிர வலதுசாரி, குறிப்பாக இந்து மத வெறியின் ஆதரவாளர். அயோத்தியில் அப்போது மக்களில் செல்வாக்கு பெற்றிருந்த சோசலிஸ்ட் ஆச்சாரியா நரேந்திர தேவை வீழ்த்த நரேந்திர தேவ் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் என பிரச்சாரம் செய்து இந்துக்களின் ஓட்டை கைப்பற்ற முனைந்தார். அதோடு காங்கிரசின் சட்டமன்ற உறுப்பினரான பாபா ராகவ் தாசும் இந்து மகாசபைக்கு தனது ஆதரவை அளித்தார். அதிகாரிகளும் ஆதரவாக செயல்பட்டதால் இந்து மகாசபைக்கு தன் காரியத்தை முடிப்பது எளிதாது இருந்தது. இஸ்லாமியர்களோ அரசும் அதிகாரிகளும் கைவிட்ட நிலையில் பீதியில் உறைந்து போயிருந்தனர். இந்து மகாசபை இன்னும் வேகமாக வேலை பார்த்தது. பாபர் மசூதியே ஒரு ஆக்கிரமிப்பு கட்டிடம் என பிரச்சாரங்கள், துண்டறிக்கைகள், கூட்டங்கள் அயோத்தி முழுவதும் நடத்தப்பட்டன. அச்சக உரிமையாளரான விஸ்ராத் பரமஹம்சின் கூட்டாளியானதால் பிரசுரங்கள் அயோத்தி எங்கும் தங்க தடையின்றி முனியோகிக்கப்பட்டன. டிசம்பர் 22ஆம் தேதி அபிராம் தாசு ராமர் சிலையை மசூதியினுள் வைத்துவிட்டார். மறுநாள் இந்து மகாசபை ஆதரவு பத்திரிகைகள் அயோத்தியில் ஒரு அதிசயம் நிகழ்ந்துள்ளதாகவும் அங்கு தன் பிறப்பிடத்தில், அதாவது மசூதிக்குள் ராமரது சிலை ஒன்று சுயம்புவாகவே தோன்றியுள்ளது என்றும் தலைப்பு செய்திகளை வெளியிட்டன. இந்து மகாசபையால் திரட்டப்பட்ட மக்கள் மசூதியை நோக்கி படையெடுக்கவே பூஜைகள், பாடல்கள் என கூட்டம் நிரம்பி வழிந்தது. சிலையை அகற்றாமல் பிரச்சினையை தள்ளிப்போட்டார் மாவட்ட நீதிபதி நாயர். மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் தவறான தகவல்களை அறிக்கைகளாக கொடுத்ததுடன் கலவரங்கள் வராமல் தான் தடுப்பதாகவும் ஒரு பிம்பத்தை நாயர் ஏற்படுத்தினார். அதிகாரிகளோ மாவட்ட இணை ஆணையாளரும் நீதிபதியுமான நாயரின் அனுமதிக்காக காத்திருந்தனர். சிலையை அப்புறப்படுத்தலாம் என யோசனை தெரிவித்தாலும் அதனால் பெரும் கலவரங்கள் வரும் என பயம் காட்டி தள்ளிப்போட்டார் நாயர்.
இந்த கடும் உழைப்புக்கு சன்மானமாக 1967இல் ஜனசங்கத்தின் சார்பில் பஹ்ரைச் தொகுதியில் நாடாளுமன்றத்திற்கு போட்டியிட அவருக்கு வாய்ப்பளிக்கப்பட்டது. காவல்துறையினர் இதை வெறும் குற்றவியல் வழக்காகவே பதிவு செய்தனர். நேருவின் தலைமையிலான மத்திய அரசு இந்த பிரச்சினை பற்றிய விவரங்களை தொடர்ந்து கேட்டு வந்தது. ஆனால் மாநில அரசோ அயோத்தி முழு கட்டுப்பாட்டில் இருப்பதாக திரும்ப திரும்ப சொல்லி வந்தது. ராமர் சிலை அங்கிருந்து அகற்றப்படவே இல்லை. பல காங்கிரசுக்காரர்கள் மசூதி ஆக்கிரமிப்பை தாம் ஒரு இந்து என்கிற முறையில் வரவேற்கவே செய்தனர். மறுபுறம் சோசியலிசம் மதசார்பின்மை என்று சொல்லிக் கொண்ட காங்கிரசின் சிறு பிரிவினர் இதனை மென்மையாக கையாண்டதன் மூலம் மறைமுகமாக உதவி புரிந்தனர். பாபர் மசூதி ஆக்கிரமிப்பை தொடர்ந்து எதிர்த்த காங்கிரசின் அக்ஷய் பிரம்மச்சாரி, காங்கிரசின் ஃபைசாபாத் மாவட்ட செயலாளரும் காந்தியவாதியுமான அக்ஷய் பிரம்மச்சாரி இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக, குறிப்பாக அவர்களின் பயத்தை போக்க தொடர்ந்து போராடினார். ஆரம்ப கட்டத்தில் மாவட்ட நீதிபதி மூலம் பிரச்சினையை தீர்க்கலாம் என கருதி பல புகார்களை அவரிடம் கொண்டு சென்ற அக்ஷய் பிரம்மச்சாரி மெல்ல நாயரை பற்றி புரிந்து கொண்டார். பின்பு அவர் உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டார். ஆனால் இந்து மகாசபையின் ரவுடிகள் அவரை ஊரை விட்டே அடித்து துரத்தினர். ஆனாலும் இந்த பிரச்சனையை மாநிலம் முழுவதும் எடுத்துச் செல்லவும் பிரதமரிடமே எடுத்துச் செல்வதிலும் உறுதி காட்டினார். நேரு அவரை லால் பகதூர் சாஸ்திரியை பார்க்க சொன்னார். உத்தரப்பிரதேச உள்துறை மந்திரியாக இருந்த சாஸ்திரியோ அயோத்தியில் ஒரு பிரச்சனையும் இல்லை என சட்டசபையில் அறிக்கை வாசிக்கவே விரும்பினார். அக்ஷய் பிரம்மச்சாரி இறுதி மூச்சு வரை இஸ்லாமியர்களுக்காக போராடினார். ஆனால் அவரால் எதுவும் செய்ய முடியவில்லை. இந்த மோசமான காலகட்டத்தில் எண்ணற்ற அயோத்தி இஸ்லாமியர்கள் கிழக்கு பாகிஸ்தானுக்கு தப்பியோட முனைந்தனர். தங்கள் சொத்துக்கள், வீடுகளை இழந்து அகதிகளாக கிழக்கு பாகிஸ்தானுக்கு ஓடினார்கள். அன்று முதல் இந்த மோசடி நிகழ்வின் அரசியல் ஆதாயங்களை RSS மற்றும் பிற இந்துத்துவ அமைப்புகள் தொடர்ந்து அறுவடை செய்து வருகின்றன. மசூதியை கைப்பற்றிய பின் அது ராமர் கோவிலாகிவிட்டது என்று சொல்கின்றனர். தூண் பூசை, கர சேவை, மசூதி இடிப்பு, செங்கல் பூசை என்று 1949ஆம் ஆண்டில் விதைத்த விதைக்கான பலனை அறுவடை செய்யும் பணியில் சங்கப்பரிவார அமைப்புகள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றன. இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான மசூதியில் திருட்டுத்தனமாக ராமர் சிலையை வைத்து அடுத்தடுத்து சட்டவிரோத நடவடிக்கைகள் மூலம் அந்த நிலத்தை ஆக்கிரமிக்க முயலும் இந்துத்துவா கும்பல்களை எதிர்த்து நின்று அந்த இடத்தை அதன் உரிமையாளர்களான இஸ்லாமியர்களிடம் ஒப்படைப்பதுதான் நியாயமானதாக இருக்க முடியுமானால் அந்த நியாயத்தை செய்யும் வண்ணம் இங்கே எந்த ஓட்டுக்கட்சியும் உண்மையான மதச்சார்பின்மையை பின்பற்றவில்லை. முதன்மையாக மதச்சார்பின்மை பேசும் காங்கிரசுதான் 1949ஆம் ஆண்டில் மட்டுமல்ல, பாபர் மசூதி இடித்துத் தள்ளப்பட்ட 1992ஆம் ஆண்டிலும் அதிகாரத்தில் இருந்தது. இந்து மத வெறியின் செல்வாக்கினால் இந்துக்களின் வாக்குகள் கிடைக்கும் என்பதால் காங்கிரசு கட்சி பாஜகவுக்கு போட்டியாக இத்தகைய சதிவேலைகளுக்கு மறைமுகமாக ஆதரவாகவே இருந்தது. எனவே பாபர் மசூதி இடிப்பையும் ராமர் சிலை திணிப்பையும் ஏதோ இந்து மத வெறியர்களின் செயலாக மட்டும் நாம் புரிந்து கொள்ள முடியாது. அவர்களுக்கு துணையாக ஊடகங்கள், நீதிமன்றங்கள், அரசியல் கட்சிகள், அதிகார வர்க்கம் என அனைத்தும் இருந்தது என்பதே இந்து மத வெறியர்களின் பலம். இந்த பலத்தை தகர்த்து உழைக்கும் மக்களுக்கு உண்மையினை உணர்த்தாத வரையிலும் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நாள் என்பது வரலாற்றில் கருப்பு தினமாகவே தொடரும்.